மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாத கிரக அடைவுகள், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் சுப நாட்கள் என்ன, பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள், சந்திராஷ்டமம் நாட்கள், இந்த மாதம் தெய்வ வழிபாடு என்னன்னு பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள்னு சொல்லும்போது, ராசியில் சூரியன், குரு பகவான், 2ஆம் இடத்தில் புதன், 3ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 9ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சனி பகவான், 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான். இப்போ பார்த்திங்கன்னா மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே வேலை போயிடுச்சுங்க, வேலை இல்லாமல் இருக்கேன், வேலையில் நெருக்கடி இருக்குது, திடீர்னு பார்த்திங்கன்னா வேலையிலேருந்து அமுச்சிட்டாங்க, கம்பெனி மூடிட்டாங்க, இது மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு கடந்த ஒரு 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்களாக கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடச்சிடும், கவலையே படாதீங்க. ஏன்னா உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், அதே போல் பணத்தை குடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் வேலை தேடிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சம்பளம் வரும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்கள் நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் கடன் பிரச்சனை ரொம்ப மாட்டிட்டு முடிக்கிறீங்க. தொழில் பண்ணலாமா வேணாமா, முதல் மாதிரிலாம் பிஸ்னஸ்லாம் இப்போ இல்லை சார், பணம் எல்லா இடத்துலையும் லாக் ஆகிடுச்சு, நான் கடன் வாங்கி எவ்வளோ தான் போடுறது, வேலை செய்கிறவங்க ஒழுங்காக சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க, வாடகைலாம் ஏறிடுச்சு, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான புலம்பல்கள் கடந்த 1 வருஷமாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம். சார் என்ன சார் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் பணம் வரமாட்டேங்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஒரு கர்மா ஒளிஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதம் பணம் வருமானம் கண்டிப்பாக வரும். நீங்கள் கேட்ட இடத்துல எல்லாமே பணம் கிடைக்கும். என்னென்னா லோன் வாங்காதீங்க, திருப்பி லோன் வாங்கி மாட்டிக்காதீங்க. இல்லை சார் லோன் தான் வாங்கி ஆகணும் சார், எனக்கு வேறு எங்கேயும் வர வேண்டியது இல்லை அப்படின்னா கம்மி வட்டிக்கு வாங்குற மாதிரி பாருங்கள். அந்த மாதிரி மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிதுன ராசி என்பதுக்கு இருக்குது. நான் வச்சுக்கிங்க, பணம் வரும். அந்த பணம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பண்ணிடலாம், இந்த பணத்தை இந்த வட்டிக்கு வாங்கி நம்ம இதை போட்டோம்னா அடுத்து அந்த காசை திருப்பி கொடுத்தலாம்னு நினைப்பீங்க. அங்கே தான் மாட்டிக்குவீங்க. ஜாக்கிரதையாக அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃபாக இந்த மாதம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை, கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறது, கூட பிறந்தவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறது, அம்மா அப்பாவுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கிறது, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. என்னென்னா தம்பி தங்கச்சிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க மூலிமா ஏதாவது உங்களுக்கு சண்டைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெலாம் உண்டு, அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசியிலே குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறது விசேஷம். சூரியனும் அங்கேயே இருக்கும்போது இந்த மாதம் நிறைய பேருக்கு நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு வரன் பாருங்கள். ஏன்னா நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புனால வரன் தட்டி போயிட்டே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பில் குறைச்சிங்கன்னா இந்த மாதமே நிச்சயதார்த்தம் ஆகிடும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். அதே போல் இந்த மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல மாணவர்கள்லாம் நிறைய பேருக்கு அட்மிஷன்லாம் நல்ல நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. சில பேர் பணம் கட்டி சேர முடியாமல் இருப்பீங்க, திடீர்னு யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே பணம் கட்டி சேரத்துக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சென்று படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரியான வேலை செய்ய வேண்டிய சில பேருக்கு சூழ்நிலைலாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை வரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். அந்த ஆட்சி பெற்றிருக்கும்போது பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி 12லேயே ஆட்சி பெற்றிருக்கும்போது உங்களுக்கு எதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை எடுத்துக்கோங்க. ஐயோ அங்கே போனால் கஷ்டமாக இருக்குது, இல்லை சம்பளம் கம்மியாக கொடுங்க, அதெல்லாம் யோசிக்காது. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா எடுத்துருங்க. வெளியூருக்கு போகிற மாதிரி சான்ஸ் கிடச்சா எடுத்துருங்க. அது இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாம், வேறு ஸ்டேட் இருக்கலாம், வேறு கண்ட்ரியாக இருக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து அந்த டைம்லேருந்து பொழைச்சிப்பீங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ப்ரொமோஷன் வரதுக்கான சூழ்நிலைலாம் இருக்குது. நிறைய பேருக்கு வேலை போனவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை வருது. அதே நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு வேலையில் ப்ரெஷர் இருக்கும். நம்ம எதாவது மாறலாமா செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நல்ல நேரமா என்னென்னு பார்த்துட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல நேரம் தான். நீங்கள் எதாவது வேலை மாறுறதுன்னா மாறலாம். அங்கேயே ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். நிறைய மிதுன ராசி இந்த அன்பர்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி, ஒரு வாகனம்,
ஒரு வீடு, இடம் வாங்குவீங்க. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, மிக்சி, இல்லை ஒரு மொபைல் ஃபோனாவது மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக செய்யணும்னு நினைப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் காதல் கைகூடக்கூடிய நேரம். காதல் நீங்கள் யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதற்கான முயற்சிகள்லாம் செய்யலாம். வீட்டில் சொன்னீங்கன்னா ஒத்துப்பாங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் சரியாக இருந்திருக்காது, சண்டைகள், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இப்போ போய் திருப்பி சொன்னீங்கன்னா சரி ஓகே, பையனுக்கு பிடிச்ச பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பொண்ணுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி அந்த காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து வேறு திருமணம், மறு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி. அதே போல் உங்களுக்கு சுபமான நாட்கள் மற்றும் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, அது மட்டும் இல்லாமல் 21ஆம் தேதி, 22ஆம் தேதி சுப நாட்கள். அன்றைக்கி பண வரவுகள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள், அதுக்கு சம்மந்தமான விஷயங்கள் செய்யலாம். அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, பெருமாளையும் வழிபாடு பண்ணி சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், அது வேலை, திருமணம், அதேமாதிரி குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், அதேமாதிரி தொழிலில் முன்னேற்றம், கடனுடைய அளவு குறையிறது, இடம் விற்கிறது, இது எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாத பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல் திசாபுதி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, இந்த 3 திசையும் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான திசையாக இருக்கும். செவ்வாயாவது பரவாயில்ல, சந்திரன் முக்கியமாக, ராகு நிறைய பேருக்கு அந்த 30 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ளே இந்த பிரச்சனைகள், இந்த திசாபுத்தி நடக்கும். அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் பண்ணேன், நீ குரு பயிற்சி எதுவும் நடக்கலை, சனி பயிற்சி எதுவும் நடக்கலைன்னா அதெல்லாம் காரணம் அதுதான். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னா இந்த கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 500 ரூபாய்க்கு, நோட்டில் எப்படி எழுதியிருக்குமோ அது மாதிரி 51 பக்கம் PDFில் கொடுக்குறோம். அதுலேயும் பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டு மாதிரி இருக்கும். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. ஜாதகம் நோட்டும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது, இது எல்லாருமே படிக்கலாம். எல்லாருமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் மாற்றங்கள் வரும், எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, இது எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். அதே போல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அதே போல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.